பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து தூங்கி எழுந்தவுடன் காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி 7 மணிக்கு ஒரு கெட்ட வளர்க்குறது இந்த சக்திகளை வந்து எதிர்த்து போராடி குறைக்கும். தினமும் இந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த செய்வினை தோஷம் சொல்கிறோம்ல, பில்லி சூனியம்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்கா? வணக்கம் நேயர்களே, திருச்சிற்றம்பலம். லக்ஷ்மி தட்சிணாமூர்த்தியோட மூலமந்திரம் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தே மக்யம் ஸ்ரீயம் பிரக்யம் பிரயச்ச ஸ்வாகா. ஸ்ரீயம் சேர்த்தா லக்ஷ்மி கடாட்சம். இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செய்வினை தோஷம் சொல்கிறோம்ல, பில்லி சூனியம்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா நம்ம பலமுறை இதுக்கு விளக்கம் கொடுத்தோம். இருக்குது இல்லை அப்படின்னு ரெண்டு விளக்கம். அதாவது வந்து 10 பேர் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதில் 2 பேருக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கவசமானது கந்த சஷ்டி கவசம். இந்த கவசத்திலே வரும், பில்லி சூனியம் பெரும்பகைகளை வல்ல பூதம் பாலாஷ்ட பேய்களும் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் வரும். அது இல்லாமல் அவ்வளோ பெரிய கவசத்தில் அது வருமா? இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்க, இந்த சப்ஜெக்டை ஆழமாக தெரிஞ்சவங்க மிக மிக குறைவு தான். கெடுதல் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லது பண்ணுறதா இருக்கட்டும், குருகுல கல்வியில் வரணும். அது ஜோதிடமாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இங்கே யாரையும் நம்ம வந்து குறிப்பிடலை, ஜென்ரலாக உள்ள சப்ஜெக்ட் இது. ஸோ வந்து அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறோம் இந்த வாட்டி. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து தூங்கி எழுந்தவுடன் காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி 7 மணிக்குள்ள ஒரு கெட்ட வாசனை வரும். ஆனால் எந்த காரணமும் இருக்காது, கெட்டு போன பொருள் வீட்டில் இருக்காது, ஆனால் கெட்ட வாசனை வரும். அது மாதிரி கெட்ட வாசனை வருவது, உணவுகள் வந்து நல்ல அப்போ சமைச்ச உணவுகள் சம்பந்தமே இல்லாமல் கெட்டு போகிறது, அது மாதிரி அவ்வப்போது கெட்டு போகிறது. கனவுகளில் வந்து மாமிசம் சாப்பிடுவது போல் மாமிசம் சம்பந்தப்பட்ட கனவுகள் வர்றது. அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் வந்து சும்மா அடிக்கடி அழுகிறது. தேங்காய்னா அழுக தான் செய்யும். நீங்கள் புதுசாக தோட்டத்தில் பறிக்கிற காயை கூட சில நேரத்தில் அழுகி இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் அழுகும். காரணம் இல்லாமல் தேங்காயை கரெக்டாக நிமித்தி வச்சுருக்கோம், குடுமி மேலே இருக்கிறது போல் அப்படி இருந்தும் உடனுக்குடன் அழுகுதுன்னா ஒரு சிம்டம்ஸ் அது. இதைத்தான் வந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணும்போது அழுகணும்னு பயந்துருவாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து அடிக்கடி வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு, காரணமே இல்லாமல் சண்டை போடுறது, அக்கம் பக்கத்தாரோட சண்டை போடுறது, அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டு முடித்தோடனே வீட்டுக்குள்ளே சண்டை வர்றது, பிள்ளைகளுடையும் மனைவியோடையும் கணவரோடையும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்து சும்மா ஓயாத சண்டை. அது தசாபத்துக்களாலும் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி நல்லா போய்ட்டுருக்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும், உறவினர் வகையில் சண்டைகள் வரும், இந்த மாதிரி வர்றது. அப்புறம் வந்து நீங்கள் வச்சுருக்க காரோ 2 வீலரோ உடனுக்குடன் பஞ்சர் ஆகுது. ஒரே வாரத்தில் 3-4 வாட்டி பஞ்சர் ஆகுது. ரோடு கடு காரணம் இல்லாமல் நல்ல இடத்துல போய்ட்டுருக்கும்போது பஞ்சர் ஆகிடுறது. அப்புறம் வெளியூர் பயணங்கள் போகும்போது ஏதாவது சுடலைமாடன் சுவாமி கோயில், முனீஸ்வரர் கோயில், இல்லை அங்காளம்மன், காளிகாம்பாள், காளி கோவில், அப்புறம் வந்து இந்த மாதிரி அம்மன், உக்கிரமான அம்மன் கோயில் வாசலில் போய் கார் பஞ்சராகி நிற்கிறது, இதெல்லாம் ஒரு சகுனம் அடையாளங்கள். அப்புறம் வெளியில் வந்து பறவைகள், புறா, கிளி, இதெல்லாம் வந்து அரை உயிரோடு வீட்டுக்குள்ளே வந்து விழுந்து இறந்து போகும். பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கெட்ட இதுதான். இதெல்லாம் பயந்துக்கிறதுக்காக சொல்லலை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சகுனங்கள்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து உணர்த்துவதற்காக வரக்கூடியது, உங்களை சரி பண்ணிக்கிறதுக்காக உணர்த்துவதற்காக வரக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயோ பூனையோ திடீர்னு ரத்தம் கக்கி சாகும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது எலி பாஷானை வச்சு அதை சாப்பிட்டு கூட சாகும். அது உடனே அதை பற்றி பயந்துக்கூடாது, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் நல்ல உணவை கொடுத்தோம் அது அப்படியே சாகுதுன்னா அடையாளம் காமிக்குன்னு அர்த்தம். சிலர் இந்த மீன் தொட்டியில் வளர்க்குற மீன் செத்து போனாலாம் யோசிப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அது இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வாழக்கூடியது தான். அது மாதிரி ஒரு நாய் ரொம்ப வருஷம் இருந்து நல்லா வளர்ந்து நல்ல ஒரு வயசானதுக்கப்புறம் இறந்து போதும், அதெல்லாம் அது கணக்கில் சேர்க்கக்கூடாது. இயல்பில்லாத விஷயங்களை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கணும், சரிங்களா? இது போல் இருந்ததுன்னா இது வந்து செய்வினைக்கு காரணமாக இருக்கலாம். சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து பிரசனாருடன் பார்க்குறவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, நம்மளும் பார்ப்போம். அதெல்லாம் இருக்கட்டும். எளிய வழி என்ன? எல்லாத்துக்கும் யாரையாவது ஒருத்தர் தேடிக்கிட்டே இருக்க முடியாது. என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வழிமுறை என்னென்னா, சிவ மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது. அதாவது தேவாரம், திருவாசகம்,
சிவந்தாண்டவம் படிக்க முடிஞ்சவங்க படிக்கலாம், இல்லை ஒளிநாடாக்களை போட்டு டெய்லி கேட்கலாம். ஒரு 10 நாள் தொடர்ந்து கேட்கக்கூடாது, ஒரு 10 நாள் 11 நாள் கேட்கலாம். வீட்டு வாசலில் வந்து மஞ்சள் உப்பு கலந்து தெளிக்கலாம், மஞ்சள் தண்ணி தெளிக்கலாம், கோமியம் பசுஞ்சாணம் தெளித்து விடலாம் அடிக்கடி வீட்டு வாசலில் யாருக்கும் தொல்லை இல்லாமல் தெளித்து விடலாம். துளசி செடி வீட்டில் வளர்க்குறது இந்த சக்திகளை வந்து எதிர்த்து போராடி குறைக்கும். தினமும் வீட்டில் வந்து மாவிலைகளை புதுசாக மாட்டி வைக்கிறது, வாசலில், கிச்சன் வாசலில், பெட்ரூம் வாசலில் எல்லாமே மாவிலைகளை மாட்டி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வெண்கடுகு, மருதாணி விதை, இது கருங்காலி கிடச்சா கருங்காலி, ஏன்னா கருங்காலி விலை ஜாஸ்தி ஒரிஜினல். இந்த வெண்கடுகு, கோஷ்டம், சாம்பிராணி, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, வெண்கடுகு, கோஷ்டம், சாம்பிராணி, மருதாணி விதை, இவைகளை வந்து புகை போடுவது அவ்வப்போது. கிடைச்சா வீட்டில் வந்து ஏர்சிங்கி, கருங்காலி மணிமாலை அணிகிறது, கருங்காலி வீட்டில் வைக்கிறது, யானை வணங்கி, பெண்குன்றி வேர், இதெல்லாம் வைக்கிறது வந்து இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். அடுத்தது வந்து அகில்கட்டை, குகில்கட்டை, மிக முக்கியமாக தேவதாரு நல்லா ஒரு அடி அளவுள்ள கட்டை. இது வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தேவதாரு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் அது. இது மந்திரத்துக்கு, அப்புறம் கர்மாக்கள் அகற்றக்கூடியது. இப்போ நம்ம அலுவலகத்துக்கு எதிர்மறையோடு வரும்போது அவங்கள கொஞ்சம் கிளீன்ஸ் பண்ணிவிடும். இது கூட இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்டது, இதை வந்து வீட்டில் வைக்கிறது, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். இதை வச்சுக்கலாம். இதை வீட்டில் வைக்கிறதுனால இந்த எதிர்மறை சக்திகள் ஃபுல்லாக குறைஞ்சிடும். அதாவது செய்வினை, பில்லி, சூனியம் இதெல்லாம் குறையும். அப்புறம் வந்து அரசு, புரசு, குகில், சீந்தில், அகில். அரசு, புரசு, அகில், குகில், சீந்தில், இது எல்லாத்தையும் வீட்டில் வச்சு கொஞ்சம் பசுமராட்டி வச்சு பச்சைக்கற்பூரம் போட்டு ஒரு 3-4 நாளைக்கு அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவ விடுறது, இது ஒரு வகை. தேங்காயோட கண் இருக்குல்ல, அதில் நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மருதாணி விதைகள் அதுக்குள்ளே போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பசுஞ்சாணம், கோமியம், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை சாறு. அதாவது முக்கியமாக இந்த பசுஞ்சாணம் வந்து நாட்டு மாட்டு பசுஞ்சாணமாக இருக்கணும். இந்த ஜெர்சி பசுவோட சாணமெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அப்புறம் வந்து கோமியம், இதெல்லாம் கலந்து அந்த தேங்காயில் வச்சுட்டு பச்சைக்கற்பூரத்தை மேலே வச்சு வீட்டை சுற்றி 3 முறை, கையில் எல்லாம் சுட்டுக்காமல் ஒரு தட்டில் வச்சுட்டு சுற்றி 3 முறை வீட்டை சுற்றி வரலாம். இதெல்லாம் வீடு சுற்றி வரவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் காமிக்கலாம், ஆபத்து இல்லாமல். எது மேலே கற்பூரம் விழுந்துடக்கூடாது, இல்லைன்னா கவனமாக இருக்கணும். இந்த தேங்காயை வந்து ஏதாவது தெரு முச்சந்தியில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் உடைச்சிட்டு நீங்கள் தள்ளி விட்டுட்டு, இல்லை யாராவது உடைக்க சொல்லலாம், தெரிஞ்சவங்க நல்லா மனோபலம் விற்கிறவங்கள உடைக்க சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து கை கால் கழுவிட்டு வரலாம் நீங்கள் உடைச்சிங்கன்னா. இது ஒரு வகை. பூசணிக்காயை வந்து இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இப்படி வெட்டிங்க 8 துண்டு வரும். இந்த 8 துண்டை 8 திசைக்கு வச்சிடலாம். வீடு ஃப்ரீயாக இருக்கும், வெளியில் தான் வைக்கணும். வச்சுட்டு ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நல்ல பூசணிக்காய் எலுமிச்சம்பழமும் சிவப்பு நிற குங்குமம் தடவி 8 பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுறணும். காலையில் இந்த எடுத்துகிட்டு போயிட்டு எரிச்சிடணும். எரிக்க வசதி இல்லைன்னா இங்கே தூக்கி போட்டுடணும் ஒரு ஓரமாக, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான பரிகாரம். பாலக்குச்சி, அரசங்குச்சி, எருக்கங்குச்சி, இந்த 3ஐயும் நல்ல நூலில் கட்டிக்கிட்டு அதில் ஒரு சின்ன காட்டன் துணி சேர்த்துக்கிட்டு விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3ஐயும் கலந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை பந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, இல்லைன்னு ஒரு குச்சியில் கூட கட்டிக்கலாம். வீட்டை வந்து 3 முறை சுற்றி வரணும். வடக்கு, வடகிழக்கு, தெற்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, எல்லா இடத்துலையும் ஒரு செகண்ட் நின்றுட்டு சுற்றி வந்து 3 முறை சுற்றி வந்துட்டு இதை தூக்கி எங்கேயும் பாதிப்பு இல்லாமல் தூக்கி போட்டுடலாம். அணைச்சி கூட தூக்கி போட்டுடலாம். இதுவும் வந்து கொஞ்சம் நிதானமாக சுற்றி வரணும். அந்த நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக அதை கட் பண்ணும். புணுகு, ஜவ்வாது, நயம், சாம்பிராணி. புணுகு, ஜவ்வாது, நயம், சாம்பிராணி, அப்புறம் வந்து புணுகு, ஜவ்வாது, நயம், சாம்பிராணி, அரக்கச்சா, இது 3ஐயும் நல்லா மசிய அரைச்சிக்கிட்டு, இல்லை கல்வத்தில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை அம்மியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்ல மிக்ஸி வச்சுருந்தா கூட போட்டு அரைச்சிக்கலாம், தப்பில்லை. இதை வந்து 8 திக்குலையும் 3 போட்டு ஏதாவது செவத்தில் வச்சுருங்க. 8 பக்கம், எதுவும் வீடு சுற்றி காலியாக இருக்கிறவங்க தான் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா வைக்கலாம் 8 திக்கில். அதை நீங்கள் செவர் ரொம்ப பளபளலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும்.
வைக்கணுன்னா வச்சுக்கலாம், தப்பில் வீடே வாசனையாக இருக்கும். நீங்களும் ஒரு 21 நாள் அதில் பொட்டு வச்சுட்டு போங்க. எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அடித்து காலி பண்ணும் அதை கண்டிப்பாக. ஜபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஏற்ற பொட்டு அது. ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ண அவ்வளோ ஏற்ற பொட்டு அந்த காலத்தில் குருமார்கள் வந்து சிஷியர்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஜபம் சீக்கிரம் சித்திக்கணும்னா முக்கியமான பொருட்கள் சுத்தமான அரக்கஜா, சுத்தமான ஜவ்வாது, சுத்தமான புணுகு, சுத்தமான கோரோசனை, இதெல்லாத்தையும் சேர்த்து செய்வாங்க. அது மை மாதிரி இதை சேர்த்து அரைச்சாவே அது வந்துடும். ஆக்சுவலாக இதை பண்ணிங்கன்னாவே போதும். இப்போ நான் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள் தான். ரொம்ப பெருசாக இருந்தால் தான் நீங்கள் யாரையாவது அணுகி சிவாச்சாரியர்கள், முக்கியமான நபர்களை, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களை அணுகி இதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நல்ல விஷயங்களை, நல்ல பதிவுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.